அதோடு இப்போ நாங்கள் கொடுக்கப்பட்டதுல பட்டியல்ல சுமார் 4 லட்சம் கோடி இந்த 4.5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு துறைகள் ஊழல் நடைபெற்றுள்ளது. அந்த ஊழல் நடைபெற்ற என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த புத்தகத்துல முழுமையான விவரங்கள் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நான் குறிப்பிட்ட துறைகளில் ஒவ்வொரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை மேதகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இந்த 4.5 ஆண்டு காலத்துல பல்வேறு துறைகளில் நடைபெற்ற 4 லட்சம் கோடியை இதை ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விசாரிக்க வேண்டும். இந்த விசாரணை கமிஷனுக்கு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். சார், அவங்க சொல்றது ஊழல் நிறைந்த கட்சின்னு சொன்னா ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். சும்மா பொய்யா குற்றச்சாட்டுக்களை சொல்லிவிட்டு செல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஊழல் செஞ்சிருக்கு, எங்கே ஊழல் நடந்திருக்கிறது, அதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதா? உங்களுக்கு வேணா 3200 கோடி ரூபாய் தேர்தல் நிதி வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சு? அது ஆண்டவனுக்கு தான் தெரியும், அது உங்களுக்கு தான் தெரியும். சார், அது வழக்கமாக கொடுக்கப்படுகிற ஒரு பட்டியல் தான். அது சும்மா தேர்தலுக்காக வேண்டி கொடுத்திருக்காரு. தேர்தல் பரப்புரையிலே பேசுவதற்காக கொடுத்திருக்கிறார். அதற்கான மறுப்புகளை நாங்கள் அந்தந்த மேடைகளிலேயே சொல்லிவிடுவோம். நாங்கள் யாரும் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த ஊழலும் செய்யவில்லை. எனவே அதை மறுப்பதற்கான தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.